அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பச்சை அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஒரு உப்புமா தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவை பதத்துக்கு மிக்சி சாரில் அரைச்சிக்கிறலாம். அரிசி பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிறணுங்க. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். கடாயில் 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, கடலைப்பருப்பு, உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த உப்புமாவுக்கு காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ சேர்க்கலைங்க. நான் மோர் மிளகா சேர்க்குறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூடவே ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசி உப்புமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சுட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸு, கேரட் எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் குடமிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருந்தேன். அதனால் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசியை மிக்சியில் அரைச்சிட்டு பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவைண்டா 1க்கு 2 நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்ப்போம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துருக்க வாசி நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் நம்ம வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ரவை இல்லாட்டி 1 கப்பு பச்சரிசி மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பரான உப்புமா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மோர் மிளகா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். அதை சேர்த்துருக்கவாசி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சிம்மிலே வச்சு அந்த அரிசியை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட நீங்கள் துருவியோடு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்க்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான பச்சரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான பச்சரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.